أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 40வது சூறாவை நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரா காஃபிர். இது திருக்குறானுடைய 40வது அத்தியாயமா இது இருக்கு. காஃபிர் அப்படின்னா மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிற பொருள் இது சொல்லி காட்டுறாங்க. இது அந்த அத்தியாயத்து 3வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுறான், பாவத்தை மன்னிப்பவன் அப்படின்ட்டு. அதை முன்னிட்டு இந்த அத்தியாயத்துக்கு காஃபிர் அப்படின்னு பேர் வரலாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துல முஃமின் அப்படின்னு சொல்லி இறை நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பேரும் இந்த சூறாவுக்கு உண்டு. சூரா முஃமின்னு சொல்லுவாங்க, சூரா காஃபிர்னு சொல்லுவாங்க, 2 பேர் இருக்கு. இது இந்த புழக்கத்துல நம்ம வச்சிருக்கக்கூடிய குரான் இருக்கு இல்லையா, குரான் மஜீதியா உஸ்மானியா ஸ்கிரிப்ட்ல தான் இது காஃபிர்ன்னு இருக்கும். நம்ம இந்தியா மாதிரியான வச்சிருக்கக்கூடிய நம்ம புழக்கத்துல இருக்க இந்த குரான்ல சூரா முஃமின் இருக்கும். இந்த அத்தியாயத்தோட 28வது வசனத்துல பிர்அவுனுடைய குடும்பத்தார்ல நம்பிக்கை கொண்ட ஒருத்தரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர் இறைவனை, அதாவது தனது இறை நம்பிக்கையை மறைச்சுக்கிட்டு தன்னுடைய இறைவன் அல்லாஹ்தான் சொல்றதுக்காகவா ஒரு மனிதரை நீங்க கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவுக்கு முஃமின் பேர் வர காரணமா இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. சோ இந்த அத்தியாயம் தொகுக்கப்பட்ட வரிசையில 40வது இடத்தை பெற்றிருந்தாலும் அருளப்பெற்ற வரிசையில 60வது இடத்துல இருக்குது. இது மக்கால இறக்கப்பட்ட அத்தியாயம், 85 வசனங்கள் கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூறாவுல பாத்தீங்கன்னு சொன்னா மக்காவுல இறக்கப்பட்ட இந்த சூறா இதுக்கு ஒரு ஒரு விரிவுரை கொடுக்கவில்ல. இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த இந்த சூறாவுல இருக்கிற அறிவுரை, எச்சரிக்கை, மறும வழி இத பத்தி சொல்லப்படும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமா இருக்குதுங்கிறத இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல என்னென்ன விஷயத்த சொல்ல போறான்னு பார்த்தா, இந்த அத்தியாயத்துல முந்தைய சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தம்முடைய இறை தூதர்களை ஏற்க மறுத்த செய்தி இந்த சூறால இருக்கு. இறைவனுடைய அரியாசனை இருக்குல்ல, அதை சுமக்கக்கூடிய வானவர்கள், அதை பத்தின செய்தி இருக்கு. மறுமை நாளோட நெருக்கடி, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், பிர்அவுன், ஹாமான், காரூன் ஆகிய அவங்க பற்றின குறிப்புகள். பிர்அவுன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு, அதை பத்தின செய்தி. நரகவாசிகளோட புலம்பல் இந்த சூறால இருக்கு. மனிதனோட அடையக்கூடிய பருவங்கள், குழந்தை பருவம், வாலிப பருவம், யோதிக பருவம், இப்படி அதை பற்றின நிகழ்ச்சிகள். அப்புறம் குர்ஆன்ல குறிப்பிடப்படாத நபிமார்களும் இறை தூதர்களும் இருக்கிறாங்கிற தகவல். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இந்த சூறால இருக்குது. சூரா காஃபிர், சூரா முஃமின், 2 நேம் இருக்கு இதுக்கு. இது 40வது அத்தியாயமா இருக்கு. மக்காவுல இறக்கப்பட்டது, 85 வசனங்கள் கொண்டது. ஓகே, ஃபாசிலா சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஹாமீம். இவ்வேதம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. அவனே வல்லமை மிக்கவன், அனைத்தையும் அறிந்தவன், பாவத்தை மன்னிப்பவன், பாவ மன்னிப்பு கோரி மீள்வதை ஏற்றுக்கொள்பவன், கடும் தண்டனை அளிப்பவன், அருட்பேறு உடையவன். அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அவனிடமே அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வசனங்களில் யாரும் தர்க்கம் புரிவதில்லை, நிராகரித்தவர்களை தவிர. இதன் பிறகு உலக நாடுகளில் அவர்களுடைய நடமாட்டம் உண்மை. எந்த வகையிலும் ஏமாற்றிவிட வேண்டாம். இவர்களுக்கு முன்பு நூஹுடைய சமூகத்தாரும் பொய்யென வாதிட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பிறகு வேறு பல கூட்டத்தினரும் இவ்வாறு செய்துள்ளனர். ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தங்களுடைய தூதரை பிடிக்க பாய்ந்தனர். அவர்கள் அனைவரும் அசத்தியத்தின் ஆயுதங்களால் சத்தியத்தை வீழ்த்திட முயன்றனர். ஆனால் இறுதியில் நான் அவர்களை பிடித்து கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிச்சதோட
முகத்தாவுடைய தனிப்பட்ட எழுத்துக்கள்ல ஆரம்பிச்சு அல்லாஹால சொல்றான், இந்த வேதம் அல்லாட்ட இருந்து இறக்கப்பட்டது. அவன் வல்லமை மிக்கவனா இருக்கான், அனைத்தையும் அறிந்தவனா இருக்கான். அந்த ரப்புல் ஆலமீன்ட்ட இருந்துதான் இந்த வேதம் இறக்கப்பட்டுச்சு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மைகளை பத்தி, தன்னுடைய அழகான சிஃபத்துகளை பத்தி இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பு கோரி மீண்டு வரக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். அதே நேரத்துல கடும் தண்டனை அளிக்கக்கூடியவனா இருக்கான். நிராகரிக்கும் போது கடும் போக்கி போகக்கூடியவர்களுக்கு, பொய்யென்று கூறக்கூடியவர்களுக்கு, இணைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை கடுமையா தண்டிக்கக்கூடியவனா இருக்கான். அதே நேரத்துல அருட்பேர்கள் உடையவனா இருக்கான். உங்களுக்கு நீங்க அவன் பக்கம் திரும்பும் போது உங்களுக்கு அருட்கொடைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அப்படிப்பட்ட இறைவன் வணக்கத்திற்கு உரியவன், அவனை தவிர வேற யாரும் இல்ல. நம்ம அனைவரும் அவன்கிட்ட தான் திரும்பி செல்ல வேண்டி இருக்குங்கிற ஒரு செய்திய முதன்மையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். அடுத்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் யாரும் தர்க்கம் புரியறது இல்ல, நிராகரிப்பாளர்களை தவிர. உலக நாடுகள்ல இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நடமாட்டம் உங்களை ஏமாத்தலத்துல ஆழ்த்திட வேணாம். இவங்களையெல்லாம் பாருங்க, நிராகரிக்கிறாங்க, நல்லாதானே இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் பாருங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறாங்க, காரு பங்களாவோட இருக்கிறாங்களே. இவங்களெல்லாம் பாருங்க, ஆட்டமும் பாட்டமும் கூத்துமா இருக்கிறாங்க. நம்ம தான் தொழுகையும் கண்ணையுமா இருக்கிறோம். அவங்க எல்லாம் நல்லாவா இல்ல, நம்ம தான் கஷ்டப்படுறோம். இப்படி நீங்க போயிடாதீங்க. உலக நாடுகள்ல அல்லாஹ்வை நிராகரிக்க மக்களை பார்த்து நீங்க ஏமாந்து போயிட வேண்டான்னு அல்லாஹ் சொல்றான். ஏண்டா, இவங்களுக்கு முன்னாடி நூஹ் நபியுடைய சமுதாயத்தை பாருங்க, என்று சொன்னாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? அவங்களுடைய தூதரப்பு சமுதாய அந்த ஏத்துக்கரல. இறை தூதர்களை பிடிச்சு பாஞ்ச சத்தியத்தை அசத்தியத்தால அழிச்சிடலாம்னு பார்த்தாங்க. முடிஞ்சுச்சா? இல்லையே. நீங்க அதனால ஏமாந்து போயிட வேண்டாம்னு நான் சொல்றேன். அடுத்து, பிறகு பாருங்கள், என்னுடைய தண்டனை எத்துணை கடுமையானது, அவர்கள் நரகத்தில் நுழைப்பவர்களே எனும் அதிபதியின் தீர்ப்பு இவ்வாறு அந்த நிராகரிப்பாளர்கள் அனைவர் மீதும் சார்ந்து விட்டது. அரிசை சுமந்து கொண்டிருக்கும் வானவர்களும் அதனை சுற்றியிருப்பவர்களும் தன் இறைவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் அதிபதியே, உனது கருணையாலும் உனது ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றாய். எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி உன்னுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை மன்னிப்பாயாக. மேலும் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. மேலும் நீ அவர்களுக்கு வாக்களித்த நிலையான சுவனங்களில் அவர்களை நுழையச் செய்வாயாக. அவர்களுடைய தாய் தந்தையர்களிலும் மனைவியர்களிலும் மற்றும் அவர்களுடைய வழித்தோன்றல்களிலும் நல்லவர்களாய் இருப்பவர்களையும் அவர்களுடன் சுவனத்தில் சேர்த்து வைப்பாயாக. திண்ணமாக நீ வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றாய். மேலும் நீ அவர்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவாயாக. மறுமை நாளில் எவரை நீ தீமையிலிருந்து காப்பாற்றுகிறாயோ அவர் மீது பெருங்கருணை பொழிந்து விட்டாய். அதுவே மகத்தான வெற்றியாகும். எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களை மறுமை நாளில் அழைத்து கூறப்படும். இறை நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட கோபம் இன்று நீங்கள் உங்கள் மீது கொள்கின்ற கோபத்தை விடவும் கடுமையானது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனங்கள் மூலமா என்ன சொல்றான்டா, இப்போ இந்த கோபமும் தண்டனையும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சுக்கோங்க. உலகத்துல வாழக்கூடிய மத்த மக்களை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னானா. இப்ப அல்லாஹ் சொல்றான், பிறகு பாருங்க என்னுடைய தண்டனை எத்தனை கடுமையானதா இருக்குதுன்னு. அவங்க நரகத்துல நுழையக்கூடியவங்க தான் என்னுடைய வசனங்களை நிராகரிப்பாங்க. மத்த மக்களை பார்த்து அந்த பக்கம் போகக்கூடியவர்களா இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டு, உங்களுடைய அதிபதியோடைய தீர்ப்பு எவ்வாறு இப்படித்தான் அந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் மீது சார்ந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறோம். அடுத்து, அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் இருக்காங்கல்ல, அதனை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் இறைவனை புகழ்ந்து துதிப்பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. யாரு? மலக்குமார்கள். அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொண்டு அவனை புகழ்ந்து கொண்டு அவன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய வானவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்றாங்க இல்லையா,
அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி துவா செய்யறாங்க. எங்களுடைய அதிபதியே, எங்களுடைய ரப்பே, உனது கருணையாலும் ஞானத்தாலையும் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கிறா. யாரெல்லாம் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு தேடி உன் வழிய பின்பற்றுறாங்களோ அவங்களையெல்லாம் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி யா அல்லாஹ். எவ்வளவு அழகான துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு, உண்மையை விசுவாசிகளுக்கு, நான் அல்லாஹை நம்பி வாழக்கூடிய முஃமின்களுக்கு மலக்குகளுடைய துவாவை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா. அடுத்து அல்லாஹ் தஆலா அவங்க வேற இன்னும் என்ன துவா செய்யறாங்க பாத்தீங்களா. மலக்குகள் நம்பிக்கையாளர்களுக்கு துவா செய்யறாங்க. மலக்குகளிலேயும் விசேஷமான மலக்குகள் அல்லாஹுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்கள். அவர்கள் மோமின்களுக்கு துவா செய்யறாங்க. அடுத்து பாருங்க எப்படிப்பட்ட துவா செய்யறாங்கன்னு. மேலும் யா அல்லாஹ், நீ அவங்களுக்கு வாக்களித்த நிலையான சொர்க்கத்துல இந்த மோமின்களை எல்லாம் நுழைய செய்யாதா. அவங்கள மட்டும் இல்லையாவா, அவங்களுடைய தாய், அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய வழித்தோன்றல்கள், அதுல யாரெல்லாம் நல்லவர்களா இருந்தாங்களோ அத்தனை பேரையும் நீ சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்த்துறியாளா. நீ வலிமை மிக்கவனா இருக்கிறப்பே, நீ நுண்ணறிவாளனா இருக்கிறையாவா. இந்த மொமேன்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்கள மட்டும் இல்ல, அவங்களுடைய குடும்பத்தார்களையே சொர்க்கத்துல நுழைச்சிருயாவலான்னு துவா செய்வாங்க. அதுக்கடுத்து நீ அவங்கள தீமையில இருந்து காப்பாத்து யா அல்லாஹ். மோமீன்களுக்கு மலக்குகளுடைய துவாவை பாருங்க. தீமையில இருந்து காப்பாத்தியா அல்லாஹ். மறுமை நாள்ல நீ யார தீமையில இருந்து காப்பாற்றியோ அவங்களுக்கு நீ பெரும் கருணை செஞ்சுட்ட. அதுதான் மகத்தான வெற்றியா அல்லாஹ். அந்த வெற்றியை நீ மோமீன்களுக்கு கொடு. அவங்களுடைய பாவங்கள்ல இருந்து நீ அவங்கள பாதுகாத்துரு. தீமையில இருந்து அவங்கள காப்பாத்தியா அல்லான்னு துவா செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த மலக்குமார்களுடைய துவாவுக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும், எங்களுடைய வாரிசுகளையும், உற்றார் உறவினர் மக்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். மலக்குகளுடைய துவா யாருக்கு? மோமின்களுக்கு. அப்படிப்பட்ட மோமின்களை நம்ம இருக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ், நிச்சயமா யா அல்லாஹ் எங்களை அப்படிப்பட்ட நன்மக்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற, இன்னல்லதீன கஃபரு, யார் நிராகரித்தார்களோ அவர்களை மறுமை நாள்ல அழைச்சு கூறப்படும். நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டப்போ நீங்க தான் மறுத்தீங்களா? நீங்களாம் நிராகரிச்சீங்களா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே கோபப்படுவீங்கல்ல, இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்க கூடாது, நம்பிக்கை கொண்டிருக்கணும், இவனை நண்பனா எடுத்திருக்க கூடாது, அப்பயே இறை தூதரை பின்பற்றி இருக்கணும், இப்படி எல்லாம் தெரியாம செஞ்சுட்டனே, இப்படியான அறிவு இல்லாம போவேன்னு உங்களுக்கு மேல உங்களுக்கு கோபம் வரும்ல, அதை விட கடுமையானதா இருக்கும் அல்லாஹ்வுடைய கோபம். நிராகரிப்பாளர்களே நன்கு உணர்ந்து கொள்ளுங்க. அடுத்த பிரகாரம் அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, நீ உண்மையில் எங்களுக்கு 2 தடவை இறப்பும் 2 தடவை வாழ்வும் அளித்து விட்டாய். இப்போது நாங்கள் எங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்கிறோம். இனி இங்கிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழி உண்டா? பதில் கூறப்படும், இந்நிலை உங்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் ஏக அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் அழைக்கப்பட்ட போது நீங்கள் ஏற்க மறுத்ததும், அவனோடு மற்றவர்களை சேர்த்து கொள்ளப்பட்டது போது அதை ஏற்றுக்கொண்டதும் தான். இனி தீர்ப்பு வழங்குவது மேலானவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்வின் அதிகாரத்தில் உள்ளது. அவர்தான் உங்களுக்கு தன்னுடைய சான்றுகளை காண்பிக்கின்றான். மேலும் வானங்களிலிருந்து உங்களுக்காக உணவை இறக்குகிறான். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறவன் மட்டுமே இந்த சான்றுகளை கொண்டு படிப்பினை பெறுகின்றான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றவர்களே, உங்கள் தீனை அல்லாஹ்வுக்கே உறுத்தாக்கிய வண்ணம் அவனையே அழையுங்கள். உங்களுடைய இந்த செயல் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பூட்டக்கூடியதாய் இருந்தாலும் சரியே. அவன் உயர்ந்த அந்தஸ்துகளை உடையவன், அர்ஷின் உரிமையாளன். அவன் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுகின்றவர்கள் மீது தனது கட்டளையால் ரூஹை இறக்கி வைக்கின்றான். சந்திக்கவிருக்கும் நாளை குறித்து அவன் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு அழகா சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க மறுமையில ரப்பே, நாங்க உண்மையிலேயே பார்த்துட்டோம், நீ எங்களுக்கு முதல்லையும் எங்களுக்கு 2 தடவை சான்ஸ் கொடுத்துட்ட, ஆனா எங்களுடைய தவறையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? எப்ப வழி இருக்கிறதையெல்லாம் சொல்லி கொடுக்கறப்ப எல்லாம் கேட்காம விட்டு போட்டு நிராகரிச்சுட்டு எங்க போய் வழி இருக்கான்னு கேக்குறீங்க? இல்ல,
நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வழிய சொல்லி கொடு, இல்லாட்டி எங்களை திருப்பி அனுப்பு, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பதில் சொல்லப்படும், உங்களுக்கு ஏற்பட்ட காரணத்துக்கு நீங்க தான் காரணம். நீங்க உங்கள்ட்ட ரப்புடைய வழிகாட்டல் வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? ஏற்க மறுக்காத மக்களா இருந்தீங்க. இனி தீர்ப்பு வழங்குவது மேலான அந்த ரப்புடைய ஒரு அழகான அதிகாரத்துல இருக்கு. இனி உங்களுக்கு அவகாசம் கிடையாது. அவன் தான் உங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சான்றுகளை எல்லாம் காமிக்கிறான். வானத்துல இருந்து உங்களுக்காக உணவு இறக்குறான். அவன் தான் அவன் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக தன்னுடைய சான்றுகளை படிப்புனையா கொடுத்தான். ஆனா நீங்க திரும்பக்கூடிய மக்களா இருந்தீங்களா? உங்கள் தீன அல்லாஹ்வுக்கு உரித்தாக்குனீங்களா? அவனையே அலையுங்கன்னு சொன்னப்ப நீங்க அவனை அழைச்சி வச்சீங்களா? இல்ல அவனை விட்டுட்டு நிராகரிப்பாளர்களை அழைச்சீங்களா? ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய செயல் நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பூட்டினாலும் சரி, நீங்க நன்மையை செய்யுங்க. ஆனா நீங்க நன்மை செய்யக்கூடிய மக்களா இல்லையே. அப்ப இன்னைக்கு எப்படி உங்களை நம்ம திருப்பி அனுப்ப முடியும்? இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு தண்டனைக்கு உரியவர்களா இருக்கீங்க. படிப்பினை பெறக்கூடிய மக்களுக்கு இதுல பெரிய சான்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோர்களே, உங்கள் தீன அல்லாஹ்வுக்கே உரித்தாக்குங்க. அவனையே அலையுங்க. உங்களுடைய இந்த செயல் நிராகரிப்பாளர்களுக்கு வெறுப்பா இருந்தாலும் சரியே, அவன விட்டுட்டு வேற பக்கம் போகாதீங்க. ஏன் தெரியுமா? அவன் தான் உயர்ந்த அந்தஸ்துகள வச்சிருக்கான். அரசனுடைய உரிமையாளனா இருக்கான். தன்னுடைய அடியார்களுக்கு நாடுறவங்களுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து தன்னுடைய ரூஹ அனுப்பி வைக்கிறான். அவன சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நாளை குறித்து எச்சரிக்கையும் செய்ய சொல்றான். அந்த நாள்ல அந்த நாள பயந்து வாழக்கூடிய மக்களா நீங்க இருங்கங்கிற ஒரு செய்தியையும் சொல்றான். ஆனா அந்த இதெல்லாம் வாழாம விட்டுட்டு நாளைக்கு மறுமையில வந்து எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குதான்னு கேட்டா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர ஃபர்ஹானா. அந்நாளிலோ மக்கள் எந்த திரையும் இன்றி வெளிப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாவை விட்டு மறைந்திருக்காது. அன்று அழைத்து கேட்கப்படும். இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? அனைத்துலகமும் கூறும், எல்லாவற்றையும் அடக்கியாளும் ஏகன் ஆகிய அல்லாவிற்குரியது. அப்போது கூறப்படும், இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை சம்பாதித்தானோ அதற்குரிய கூலி வழங்கப்படும். இன்று எவர் மீது எவ்வித அநீதியும் ஏற்படாது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன். நபியே, அண்மித்து விட்டிருக்கும் அந்த நாளினை குறித்து இவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வீராக. அன்றோ இதயங்கள் தொண்டையை அடைத்துக் கொள்ளும். மேலும் மக்கள் துக்கத்தை மென்று விழுங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போது கொடுமைக்காரர்களுக்கு இரக்கம் காட்டுகிற எந்த நண்பனும் கிடைக்க மாட்டான். ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த பரிந்துரையாளனும் கிடைக்க மாட்டான். கண்களில் கள்ளத்தனங்களையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அல்லாஹ் அறிகின்றான். மேலும் அல்லாஹ் பாரபட்சமின்றி துல்லியமான தீர்ப்பு வழங்குவான். ஆனால் அல்லாவை விடுத்து யாரை இவர்கள் இணை வைப்பார்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த விஷயத்திலும் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் அல்லர். ஐயமின்றி அல்லாஹ்தான் அனைத்தையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான். அந்த நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு திரையும் இருக்காது. அல்லாஹ் வெளிப்படுவான். நீங்க மறைஞ்சிருக்கிறத வெளிப்படையா இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான். அனைத்து ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கு உரியதா இருக்கு. அப்ப சொல்லப்படும், இன்னும் மனிதனுக்கு எந்த ஒரு எதையெல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்தானோ அதான் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். அவனுக்கு அநியாயம் இழைக்கப்படாதுன்னு சொல்லப்படும். நபியே, பக்கத்துல வந்துட்ட அந்த நாளை பத்தி இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. அந்த நாள்ல அவங்களுடைய துக்கம், துயரம், அந்த இதயங்கள் தொண்டையை அடைக்கும். துக்கத்தை மென்று விழுங்குவாங்க. கொடுமைக்காரர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய எந்த நண்பனும் இருக்க மாட்டான். இன்னைக்கு நாம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைடா, ஃப்ரெண்டுக்கு காலை பண்ணி ஓடி வரையாடான்னு கேட்டது, இந்த வரேன் மச்சாண்டு ஓடியாடுறான். ஆனா அன்னைக்கு யாரும் வருவாங்களா? ஒருத்தர் வர மாட்டாங்க. அப்ப பரிந்துரை ரெக்கமெண்ட் செய்யறதுக்காச்சும் யாரும் இருக்கப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்த நாளை நீங்க நினைச்சு பயந்து வாழக்கூடியவர்களா இருங்க. நீங்க என்னவெல்லாம் பேசுனீங்க, கண் சாடை காட்டுனீங்க, உங்களுடைய கண்களுடைய கள்ளத்தனம் அந்த கண்ணுல பார்த்தா தெரியும் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். அவங்களுடைய உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதையும் அவங்க அறியக்கூடியவனா இருக்கான். அதனால அல்லாஹ் தஆலா யாருக்கும் இவங்களுக்கு கூட கொடுக்கணும், குறைச்சு கொடுக்கணும், பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டான். நீதியின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குவான். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க? அவன் பக்கம் வந்துருங்க. பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களை பார்க்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கான்னு சொல்றான். அடுத்ததான்
இவர்கள் என்றாவது பூமியில் சுற்றி திரிந்து தங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்ததில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிக வலிமையுடையவர்களாய் இவர்களை விட அதிகமாக பூமியில் பெரும் பெரும் தடயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை பிடித்து கொண்டான். மேலும் அவர்களை அல்லாவிடம் இருந்து காப்பாற்றுவோர் எவரும் இருக்கவில்லை. அவர்களுக்கு நேர்ந்த இந்த கதிக்கு காரணம் அவர்களிடம் அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டதுதான். இறுதியில் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான். திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனாகவும் கடுமையாக தண்டிப்பவனாகவும் இருக்கின்றான். திண்ணமாக நாம் மூசாவை நம் அத்தாட்சிகளுடன் தெளிவான நியமன சான்றுகளுடன் அனுப்பினோம். ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் கூறிவிட்டார்கள், சூனியக்காரர், பெரும் பொய்யர் என்று. பின்னர் அவர் நம்மிடமிருந்து சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்த போது அவர்கள் கூறினார்கள், எவர்கள் நம்பிக்கை கொண்டு இவர்களுடன் சேர்ந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரின் ஆண் மக்களையும் கொன்றுவிடுங்கள், பெண் மக்களை உயிரோடு விட்டுவிடுங்கள். ஆனால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி வீணாகவே போயிற்று. சுபஹானல்லா. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நிராகரிக்கக்கூடிய கதி என்னவா இருக்குங்கிறத அல்லாஹ் அழகான முறையில சொல்லிட்டு இந்த பூமியில சுற்றி திரிந்து பாருங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா அவங்களுடைய வலிமையால் எந்த ஒன்னையும் தடுக்க முடிஞ்சுச்சா ஒண்ணுமே செய்ய முடியல. பாவம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் எப்படி பிடிச்சான், எப்படி அழிச்சான் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏற்ற கதிய நீங்க தேர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம தூதர்கள் அவங்கள்ட்ட வந்து அழகான சான்றுகளையும் உபதேசத்தையும் சொன்னதுக்கு பின்னாடிதான் அவங்க நிராகரிச்சாங்க. அதனாலதான் அல்லாஹ் அவங்கள அழிச்சான், பிடிச்சான். அது மட்டும் இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து அழகான அத்தாட்சி இருக்கு, அழகான சான்று இருக்கு. அவரை அந்த மக்களுக்கு அத்தாட்சிகளோட சான்றுகளோட நம்ம அனுப்பணும். ஆனாலும் அந்த மக்கள் நிராகரிக்கக்கூடியவர்களா, மறுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கொடுமைக்காரர்களா இருந்தாங்க. யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய அந்த சமுதாய மக்களுக்கு ஃபிரௌன் என்ன செஞ்சா, அவங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்யுங்க, பெண் மக்களை எல்லாம் உயிரோட விடுங்கன்ற மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிக்கை கொண்டு இறைவனை நம்பி அவங்களுடைய வழிபட்டு வாழ்ந்த மக்களுக்கு தண்டனை கொடுத்தான், கொடுமை செஞ்சான். ஆனா கடைசியில அவனுடைய நிராகரிப்பு சூழ்ச்சி எப்படி ஆச்சு? அடுத்ததான் ஃபிர்அவுன் ஒரு நாள் தன் அவையோரிடம் கூறினான், விடுங்கள் என்னை, நான் இந்த மூசாவை கொன்று விடுகின்றேன். அவர் அழைத்து பார்க்கட்டும் தன் அதிபதியை. இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றி விடுவார் அல்லது நாட்டில் அராஜகம் விளைவிப்பார் என்று நான் அஞ்சுகிறேன். மூசா கூறினார், கணக்கு வாங்கப்படும் நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாத அனைத்து ஆணவக்காரர்களை விட்டும் நான் என்னுடையவும் உங்களுடையவும் அதிபதியிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நம் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த இறை நம்பிக்கையாளர் ஒருவர் கூறலானார், ஒரு மனிதர் அல்லாஹ் தான் என் இறைவன் என்று கூறுகிறார் என்பதற்காகவா அவரை நீங்கள் கொன்று விடுவீர்கள்? அவரோ உங்களுடைய இறைவனின் சார்பில் இருந்து உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் பொய்யராய் இருந்தால் அவருடைய பொய் அவருக்கே கேடாகவும் அமையும். ஆனால் அவர் உண்மையாளராய் இருந்தால் எந்த பயங்கரமான விளைவுகளை குறித்து அவர் உங்களை எச்சரிக்கை செய்கின்றாரோ அவற்றில் சில அவசியம் உங்களை பீடிக்கவே செய்யும். எவன் வரம்பு மீறுபவனாகவும் பெரும் பொய்யனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. என் சமுதாய மக்களே, இன்று உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. பூமியில் நீங்கள் மேலோங்கியவர்களாய் இருக்கின்றீர்கள். ஆனால் இறைவனுடைய தண்டனை நம் மீது வந்துவிட்டால் நமக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார்? ஃபிர்அவுன் கூறினான், எனக்கு பொருத்தமாக தென்படுகின்ற கருத்தை தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் நேரான வழியைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என்னுடைய சமுதாய மக்களே, இதற்கு முன் பல கூட்டத்தார்களின் மீது வந்த அந்த நாள் உங்கள் மீதும் வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபிரௌனை என்னுடைய அத்தாட்சிகளோட அழகான வசனங்களோட நம்ம அவங்களுக்கு அனுப்பணும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? சூனியக்காரர், பெரும் பொய்யர்ன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிரௌன் சொல்றான், என்னைய விடுங்க, நான் போய் இந்த மூசா கொலை பண்ணிடுறேன். அவன் நம்மள என்ன செய்யறான், பல தெய்வ கொள்கையில இருக்கிறோம். ஃபிரௌனைத்தான் அவன் பெரிய இறைவன்னு சொல்றான். நம்முடைய மார்க்கத்தை விட்டு இவர் நம்மளை மாத்துறதுக்கும் நம்ம நாட்டுல இருந்து நம்ம வெளியேற்றுறதுக்கும் தான் இவர் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாரு. விடுங்க, நான் கொல்றேன் அப்படின்னு சொல்றப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, கணக்கு வாங்கக்கூடிய அந்த நாள்
அந்த நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாத அனைத்து ஆணவக்காரர்களையும் எச்சரிக்கிறதுக்காக உங்களுடைய ரப்புடைய எங்களுடைய ரப்புடைய அந்த ரப்புட்ட நான் பாதுகாப்பு தேடி இருக்கேன். நீங்க என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா வாக்குறுதி குடுத்து அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தப்போ, அல்லாவே எனக்கு பயமா இருக்கு யா அல்லாஹ். நாங்க ஏற்கனவே ஒருத்தர கொலை பண்ணிட்டேன். இதுல இருந்து நான் வெளியாகி வந்துட்டேன். என்னைய அவங்க தண்டிச்சுருவாங்களோன்டு. அதனால என்னுடைய சகோதரத்தையும் நீங்க எனக்கு துணையா அனுப்புங்க. நீங்க பயப்படாதீங்க. அவங்க ஒண்ணும் உங்களுக்கு செய்ய முடியாது. உங்க கூட நான் இருக்கேன். அப்படி அல்லாஹ் வாக்குறுதி குடுத்திருக்கான். அப்ப எப்படி இவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் அவங்க பயப்பட போறாங்க? அப்ப சொல்றாங்க, எங்களுடைய ரப்பு கிட்ட நான் பாதுகாப்பு தேடி இருக்கேன்ப்பா. நீங்க எல்லாம் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கேன். அது மட்டும் இல்ல, கணக்கு வாங்கப்படக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அதுல மறுக்கிறவங்க யார் மறுப்பாங்க தெரியுமா? ஆணவக்காரவங்க தான் மறுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த அவையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அந்த சபையில இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்றாரு, என்னது அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்றதுக்காகவா நீங்க அவரை கொல்ல போறீங்க? இறைவன் தரப்புல இருந்து தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அத நீங்க பொய்ன்னு சொல்லிட்டு அவர் உண்மையாளரா இருந்தாலுமா நீங்க இந்த படுபயங்கரமான வேலையை செய்ய போறீங்க? இது தப்பு. பயங்கரமானவனுடைய நாளுடைய வேதனை பிடிச்சிரும். அப்போ நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என்னுடைய சமுதாய மக்களே, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு. இந்த பூமியில மேலோங்கியவர்களா இருக்கீங்க. இருந்தாலும் இறைவனுடைய தண்டனை வந்துட்டா நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல. அதனால நீங்க சிந்திச்சு பாருங்க. தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்கங்கிற மாதிரி அழகான அட்வைஸ குடுக்குறாரு. அப்ப ஃபிரௌன் சொல்றான், நான் எனக்கு எதெல்லாம் பொருத்தமானதுன்னு தென்படுதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தான் உங்களை நேரான பாதைக்கு கூப்பிடுறேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர் சொல்றாரு, என்னுடைய சமுதாய மக்களே, இதுக்கு முன்னாடி பல கூட்டங்க அந்த நாள் உங்கள் மீது வந்து விடுமோன்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளுக்கு முன்னாடி பல கூட்டங்கள் வாழ்ந்தாங்க. இறைவனுடைய எச்சரிக்கைய மறுத்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வந்துச்சு. இப்போ இந்த ஃபிரௌன் சொல்றபடி கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி தண்டனை வந்துருமோன்னு நான் பயப்படுறேன்னு அழகா அட்வைஸ் சொல்றாங்க. அடுத்ததா நூகின் சமூகத்தினர், சமூத் சமூகத்தினர் மற்றும் அவர்களுக்கு பின்வந்த சமுதாயத்தினர் ஆகியோர் மீது வந்த நாளை போன்று. மேலும் உண்மையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த அநீதியும் இழைக்க வேண்டும் என்று கருதுவதில்லை. மேலும் என் சமூகத்தாரே, அழுது புலம்பி ஒருவர் மற்றவரை அழைக்கும் நாள் உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அன்று நீங்கள் திரும்பி பாராமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவ்வேளை அல்லாவிடம் இருந்து உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார். உண்மையாதெனில் எவனை அல்லாஹ் வழி கெடுக்கின்றானோ அவனுக்கு வழிகாட்டுபவர் எவரும் இருப்பதில்லை. இதற்கு முன் யூசுப் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்கள் அவர் கொண்டு வந்த அறிவுரைகள் குறித்து சந்தேகத்தில் விழுந்து கிடந்தீர்கள். பிறகு அவர் மரணமடைந்த போது நீங்கள் கூறினீர்கள், அவருக்கு பின் அல்லாஹ் எந்த தூதரையும் ஒருபோதும் அனுப்ப மாட்டான் என்று. இவ்வாறு வரம்பி மீறுவோர், ஐயம் கொள்வோர் அனைவரையும் அல்லாஹ் வழிகேட்டில் தள்ளுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் எனில், அல்லாவின் வசனங்களை குறித்து தர்க்கம் புரிகிறார்கள், எவ்வித சான்றும் ஆதாரமும் தங்களிடம் வராமலேயே. இந்த நடத்தை அல்லாவிடமும் நம்பிக்கை கொண்டோரிடமும் மிகவும் வெறுப்புக்குரியதாகும். இவ்வாறே ஒவ்வொரு ஆணவக்காரனுடையவும் கொடுங்கோலனுடையவும் உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அல்லாஹாலா ஒவ்வொரு சமுதாய மக்களையும் எடுத்து காட்டுறான். நோஹுடைய சமுதாயத்தை பாருங்க, ஆதுடைய கூட்டத்தை பாருங்க, சமுதாயத்தை பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தர்ட்டையும் அல்லாஹாலா அவன்கிட்ட உண்மை வந்துச்சு, தன்னுடைய அடியார்களை அனுப்புனா. ஆனா அவங்க அநியாயமா ஏற்க மறுத்து சமுதாயமா போயிட்டாங்க. அது மாதிரி என்னுடைய சமுதாய மக்களே, நீங்களும் போயிடாதீங்க. அந்த நாள் உங்கள்ட்ட வந்துருமோன்னு நான் நினைச்சேன். அந்த நாள் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டுருங்க. இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு நீங்க நல்ல வழியில வாழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அட்வைஸ் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களும் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல. அப்பயும் நீங்க மறந்து வாழ்ந்தீங்க. அப்ப அவங்க மரணம் மறைஞ்சதுக்கு பின்னாடி
நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் எந்த தூதரையும் இனி எனக்கு அனுப்பவே மாட்டான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்படி ஏன் பொய் சொல்றீங்க? ஏன் இப்படி வழிகேட்டுக்கு போறீங்க? அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படிப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை குறித்து தர்க்கம் செய்றாங்க. எந்த சான்றும் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படி எதுவுமே இல்லாம அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொண்டோரிடம் மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு செயலா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் மறுப்பா தெரியுமா? ஆணவக்காரர்கள் தான் மறுப்பாங்க. கொடுங்கோலர்கள் தான் மறுப்பாங்க. இப்படிப்பட்ட ஆணவக்காரர்களுடைய, கொடுங்கோலர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரையிட்டுட்டான். இனி எந்த தூதர் வந்தாலும், எந்த உபதேசம் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவா போறாங்க? அடுத்த வசனத்தை சாரா படிங்க. பிரவுன் கூறினான், ஹாமானே, நீ எனக்கு ஒரு உயர்ந்த கோபுரம் எழுப்பு, ஏனெனில் நான் வழிகளை சென்றடைவதற்காக. வானத்தின் வழிகளை, மேலும் மூசாவின் இறைவனை நான் எட்டி பார்க்க வேண்டும். நான் இந்த மூசாவை பொய்யராகத்தான் கருதுகின்றேன். இவ்வாறு பிரவுனுக்கு அவனுடைய தீய செயல் அழகாக்கி காட்டப்பட்டது. மேலும் அவன் நேரிய வழியை விட்டு தடுக்கப்பட்டான். பிரவுனின் சூழ்ச்சிகள் அனைத்தும் அவனது அழிவு பாதையில் தான் செலவாயின. இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என் சமுதாய மக்களே, நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சரியான வழியைத்தான் காட்டுகின்றேன். என் சமூகத்தினரே, இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள் தான். திண்ணமாக மறுமைதான் நிலையான தங்குமிடமாகும். தீய செயல் புரிந்தவனுக்கு அவன் செய்த தீமைக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். எவர்கள் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் பட்சத்தில் அனைவரும் சுவனம் செல்வார்கள். அங்கு அவர்களுக்கு கணக்கின்றி உணவு வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த நல்ல மனிதர் எப்படிப்பட்ட அழகான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் எடுத்து காட்டுறாரு பாருங்க. மூசாவுடைய சமுதாயத்துல ஹாரூனும் ஃபிரௌனும் என்னென்னமெல்லாம் சொன்னாங்க. ஃபிரௌன் கூப்பிட்டு சொன்னா, ஆமானே, ஒரு கட்டடத்தை எழுப்பு, ஒரு கோபுரத்தை கட்டு, அதுக்கு மேல ஏறி எது நல்ல வழின்னு நான் போய் பார்த்துட்டு வர்றேன். இப்படி எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அந்த மார்க்கத்தை மறுத்து பேசினாங்க, பொய்ன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய கடைசி நிலைமை என்ன ஆச்சு? அழிவு பாதைக்கு போயிருச்சா? அதனால நம்பிக்கை கொண்டு அந்த மனிதர் அழகா சொல்றாரு, என்னுடைய சமுதாய மக்களே, நான் சொல்றதை கேளுங்க, அழிவின் பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு சரியான வழியை நான் காட்டுறேன். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் சொற்பமானது, நிலையானது இல்ல, மறுமையிலும் நிலையானது. அதனால தீய செயல் செய்யக்கூடியதை விட்டுட்டு நன்மை பக்கம் வாங்க. நன்மை செய்யக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தை, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதுல கணக்கின்றி அழகான வாழ்வு இருக்குங்கிறத எவ்வளவு அற்புதமா நல்ல மக்களுக்கு அந்த மனிதர், ஈமான் கொண்ட மனிதர் வந்து அழகான அட்வைஸ் சொல்றாருன்னு பாருங்க. அடுத்ததா, மேலும் என் சமூகத்தினரே, இது என்ன நியாயம்? நானோ உங்களை ஈடேற்றத்தின் பக்கம் அழைக்கின்றேன், ஆனால் நீங்களோ என்னை நெருப்பின் பக்கம் அழைக்கின்றீர்கள். அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கும் நான் அறிந்திடாதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கும் நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானோ வல்லமை மிக்கவனும் பெரும் மன்னிப்பாளனுமான இறைவனின் பக்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இல்லை, சத்தியம் இதுதான், இதற்கு மாறாக நடக்காது. அதாவது, நீங்கள் என்னை எவற்றின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றிற்கு எவ்வித அழைப்பும் இந்த உலகில் இல்லை, மறுமையிலும் இல்லை. மேலும் நாம் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்ப வேண்டியுள்ளது. வரம்பு மீறுவோர் நரகம் செல்லக்கூடியவர்கள் ஆவர். இன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கும் ஒரு நேரம் அதிவிரைவில் வந்துவிடும். மேலும் நான் என் விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். திண்ணமாக அல்லாஹ் தன் அடிமைகளை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். இறுதியில் அந்நம்பிக்கையாளருக்கு எதிராக அந்த மக்கள் கையாண்ட எல்லா விதமான மோசமான சூழ்ச்சிகளில் இருந்தும் அல்லாஹ் அவரை காப்பாற்றிக் கொண்டான். மேலும் ஃபிரௌனின் கூட்டத்தார்களை கொடிய வேதனை சூழ்ந்து கொண்டது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான அற்புதமான அட்வைஸ் அந்த மனிதர் சொல்லி முடிக்கிறாரு. நிராகரித்த மக்களை அல்லாஹ் தஆலா அழிவிலையும் அந்த அழகான அட்வைஸ் சொன்ன அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா அவனுடைய பாதுகாப்புலையும் பாதுகாத்துக்கிட்டான் அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசியில இந்த மக்கள் கையாண்ட எல்லா சூழ்ச்சியில இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கொடிய வேதனை சூழ்ந்துகிட்டது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததா, நரக நெருப்பு அதன் முன்பு காலையிலும் மாலையிலும் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் மறுமை நாள் வந்துவிடும் போது ஆணையிடப்படும், ஃபிரௌனின் கூட்டத்தாரை மிக கடுமையான வேதனையில் பூத்துங்கள். பிறகு நரகத்தில் இவர்கள் ஒருவர் மற்றவருடன் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தை சற்று நினைத்து பாருங்கள். உலகில் பலவீனர்களாய் இருந்த மக்கள் பெரியவர்கள் போல் காட்டிக்கொண்டவர்களை நோக்கி சொல்வார்கள், நாங்கள் உங்களை பின்பற்றுவோராய் இருந்தோம், இப்போது இங்கு நரக வேதனையிலிருந்து சிறிதளவாவது எங்களை காப்பாற்றுவீர்களாக. பெரியவர்கள் போல் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் பதிலளிப்பார்கள், நாம் அனைவரும் இங்கு ஒரே நிலையில் இருக்கின்றோம், அல்லாஹ் அடியார்களிடையே தீர்ப்பளித்து விட்டான். மேலும் நரகத்தில் வீழ்ந்து கிடக்கும் அம்மக்கள் நரகத்தின் காவலர்களிடம் கூறுவார்கள்,
எங்களின் வேதனையை ஒரு நாளைக்கு குறைப்பதற்கு நீங்கள் உங்கள் இறைவனிடம் இறைஞ்சுங்கள். அதற்கு அவர்கள் கேட்பார்கள், உங்களிடம் இறை தூதர்கள் தெளிவான சான்றுடன் வந்து கொண்டிருக்கவில்லையா? அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளிப்பார்கள். அப்பொழுது நரகத்தின் காவலர்கள் கூறுவர், அப்படியாயும் நீங்களே இறைஞ்சிக் கொள்ளுங்கள், நிராகரிப்பாளரின் இறைஞ்சுதல் பயனற்று போய்விடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அழகான வழிகாட்டுதலை காட்டி இறை தூதர்களை அனுப்பி, நீங்க நரகத்தின் பக்கம் போகாதீங்க, எனக்கு இணை வைக்காதீங்கன்னு அவ்வளவு அழகா சொல்லியும் அவங்க என்ன செய்யல, கேட்கல. ஆனா இந்த நரகத்துல போய் உயர்ந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம், யாராச்சும் நமக்கு வேதனையை குறைக்க மாட்டாங்களா அப்படின்ற கெஞ்சுதல், அலறல், அவங்களுடைய ஏதாச்சும் பதில் கிடைக்குதா? ஒண்ணுமே பதில் கிடைக்கல. கடைசியா அந்த நரக காவலாளரை கூப்பிட்டு, நீங்களாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியாதான்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, ஏப்பா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் கிடைக்கல? உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரல? ஆமா வந்தாரு. அப்புறம் நீங்களே துவா செஞ்சுக்கோங்க, நீங்களே இறைஞ்சுங்க. எந்த பலனும் கிடைக்காது. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பின்னாடியும் நிராகரிக்கும் போக்குக்கு போனா எவ்வளவு ஒரு கொடுமை அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே சாரா, கண்டினியூ பண்ணுங்க. உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்முடைய நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் அவசியம் உதவி செய்கின்றோம். சாட்சியல் நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம். அந்நாளில் கொடுமைக்காரர்களுக்கு அவர்களுடைய சாக்கு போக்குகள் எந்த பயனையும் அளித்திட மாட்டா. அவர்கள் மீது சாபம் உண்டாகும். மேலும் மிக மோசமான தங்குமிடம் அவர்களுக்கு கிடைக்கும். தெரிந்து கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். மேலும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை வேதத்தின் வாரிசுகளாய் ஆக்கினோம். அவ்வேதம் அறிவுடையோருக்கு வழிகாட்டியாகவும் அறிவுரையாகவும் திகழ்ந்தது. எனவே நபியே, நீர் பொறுமையாயிரும். அல்லாஹின் வாக்குறுதி முற்றிலும் உண்மையானது. மேலும் தவறுக்காக மன்னிப்பு கோரும். காலையிலும் மாலையிலும் இறைவனை புகழ்வதுடன் அவனை துதித்துக் கொண்டிரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டிட்டான். இப்படி சொல்லியும் இன்னும் திருந்தலன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு இல்ல. அந்த சான்றோர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கை அமையணும்டா, அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து நம்ம விலகணும், அழகான முறையில இந்த அட்வைஸை கேட்கணும் அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. ஓகேடா, படிங்க. சான்றோ ஆதாரமோ எதுவுமே தங்களிடம் வந்திருக்காத நிலையில் எவர்கள் அல்லாஹுவின் வசனங்களில் தர்க்கம் புரிகின்றார்களோ அவர்களின் நெஞ்சங்களில் தாமே பெரியவர்கள் எனும் அகங்காரம் நிறைந்துள்ளது. ஆனாலும் அவர்கள் அந்த பெருமையை அடையப் போவதில்லை. எனவே நபியே, அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. இன்னமாக அவன் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான். வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட நிச்சயம் மாபெரும் சாதனையாகும். எனினும் மக்களில் பெரும்பாலானோர் அறிவதில்லை. மேலும் குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக முடியாது. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவரும் தீயவரும் சமமாக முடியாது. ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே உணர்கின்றீர்கள். திண்ணமாக மறுமை நாள் வரத்தான் போகின்றது. அதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனினும் மக்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னிடம் இறைஞ்சுங்கள், நான் உங்கள் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்வேன். திண்ணமாக எவர்கள் தற்பெருமை கொண்டு எனக்கு வழிபட மறுக்கின்றார்களோ அவர்கள் இழிவுக்கும் கேவலத்துக்கும் ஆளாகி அவசியம் நரகில் நுழைவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான உதாரணங்கள் எல்லாம் சொல்றான் பாருங்க. வானம் பூமியை படைத்தது யாரு? அந்த அல்லாஹை விட்டுட்டு நீங்க ஏன் மத்தவங்கள்ட்ட போறீங்க? வானம் பூமியை படைப்பது மனிதர்களை படைப்பதை விட பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் படிப்பினே நீங்க பெறாம இருக்கீங்க? பொருளும் பார்வையுடையவங்களும் சமமாக முடியுமா? தீயவங்களும் நன்மை செய்யக்கூடியவங்களும் சமமாக முடியுமா? நீங்க ஏன் குறைவா சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க? நிச்சயமா மறுமை நாள்ங்கிறது கட்டாயம் வரும், அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அதுல பெரும்பாலான மக்கள் நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களே. உங்களுடைய ரப்ப அஞ்சுங்க, உங்களை ரப்புடைய நீங்க உங்களுடைய இறைஞ்சுதலை கூப்பிடுங்க, கேளுங்க, நான் தர்றேங்கிறான். தற்பெருமை கொண்டவங்கதான் மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு இழிவும் கேவலமும் வரும், நாளைக்கு நரகத்துல நுழைவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க ரப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா, பயந்தீங்கன்னா, அவன்கிட்ட துவா செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு நான் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்தடா. அல்லாஹ் தான் உங்களுக்காக இரவை படைத்தான், அதில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக. மேலும் பகலை ஒளியுடையதாக்கினான். உண்மையில் அல்லாஹ் மக்கள் மீது அருள் புரிபவனாக இருக்கின்றான். ஆனால் மக்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை. உங்களுக்காக இவை அனைத்தையும் செய்திருக்கும் அந்த அல்லாஹு தான் உங்கள் இறைவன், ஒவ்வொரு பொருளின் படைப்பாளன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. பின்னர் நீங்கள் எங்கிருந்து வழி பிறல செய்யப்படுகின்றீர்கள்? இவ்வாறே அல்லாஹுவின் வசனங்கள் மறுத்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும்
வழி பெறல செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் தான் உங்களுக்காக பூமியை தங்குமிடமாகவும் மேலே வானத்தை முகடாகவும் அமைத்தான். அவனே உங்களுக்கு வடிவங்கள் அமைத்தான். உங்கள் வடிவங்களை மிகவும் அழகுபட அமைத்தான். மேலும் அவன் உங்களுக்கு தூய்மையான பொருள்களிலிருந்து உணவளித்தான். இவற்றை செய்த அந்த அல்லாஹு தான் உங்கள் இறைவன். அகில உலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன். அவனே நித்திய ஜீவனாக இருக்கின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறெவரும் இல்லை. ஆகவே அவனிடமே இறைஞ்சுங்கள். உங்களுடைய தீனை கீழ்ப்படிதலை அவனுக்கே உரித்தாக்கியவர்களாய். புகழ் அனைத்தும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹுக்கே உரியதாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா உங்களுக்காக நான் என்னென்ன நியமத்துக்களை எல்லாம் செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அவனை விட்டு போட்டு நீங்க எங்க போறீங்க? உங்களுக்காகத்தான் ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரேன். நம்ம சொல்லி காட்டுவோம் இல்லையா, நம்ம குடும்பத்தாட்ட, நம்ம பிள்ளைங்க கிட்ட, நம்ம கணவன், நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்காக தானடி இவ்வளவு செய்யறேன், உனக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், உனக்காக தான் நான் பார்த்து பார்த்து செய்யறேன், ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தாய் தகப்பன் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறோம், உங்களுக்காக தானே எங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கோம், ஏன் சொன்ன பேச்சு கேட்காம போறீங்க, இப்படி சொல்லக்கூடியவங்களை பார்த்திருக்கோம். இது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, உங்களுக்காக இந்த வானத்தை படைச்சிருக்கேன், பூமியை படைச்சிருக்கேன், அதுல அத்தனையும் படைச்சிருக்கேன், நீங்க எங்க திரும்பிக்கிட்டு போறீங்க? பாக்கியம் நிறைந்த அந்த அருள் நிறைந்த அந்த ரஹ்மத் நிறைந்த அந்த ரப்பை விட்டுட்டு நீங்க உண்மையிலேயே அவன் பக்கம் திரும்பி உங்களுடைய கீழ்ப்படுதலை அவனுக்கு ஆக்கி அவன்கிட்ட நீங்க துஆ செய்யுங்க. உங்களுடைய கீழ்ப்படுதலை அவனுக்கு ஆக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அனைத்தையும் ஈஸியாக்கி கொடுப்பான், இலகுவாக்கி கொடுப்பான். அவன் தான் புகழுக்குரியவன். அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போகாதீங்க. அடுத்ததா நபியே, இம்மக்களிடம் கூறிவிடும், நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவற்றையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவற்றை வணங்குவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன். என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் என்னிடம் வந்திருக்கும் போது நான் இதனை எப்படி செய்ய முடியும்? அகில உலகங்களின் அதிபதியின் முன்னால் கீழ்ப்படிந்துவிட வேண்டும் என நான் பணிக்கப்பட்டு இருக்கின்றேன். அவனே உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின்னர் விந்திலிருந்து, பின்னர் இரத்த கட்டியிலிருந்து, பின்னர் அவன் உங்களை குழந்தையின் வடிவில் வெளிக்கொணர்கின்றான். பின்னர் நீங்கள் உங்கள் முழு வலிமையை அடையும் வரை உங்களை வளர்த்து வருகின்றான். பிறகு நீங்கள் முதுமையை அடையும் வரையிலும் வளர்க்கின்றான். மேலும் உங்களில் சிலர் முன்னதாகவே திரும்ப அழைத்து கொள்ளப்படுகின்றனர். எதற்காக இவை அனைத்தும் செய்யப்படுகின்றவெனில் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் அடைவதற்காகவும் நீங்கள் உண்மையை அறிவதற்காகவும் தான். அவனே வாழ்வழிப்பவனும் மரணிக்க செய்பவனும் ஆவான். அவன் எந்த விஷயத்தை தீர்மானித்தாலும் ஆகு என்று தான் ஆணையிடுகின்றான். உடனே அது ஆகிவிடுகின்றது. அல்லாஹுவின் வசனங்களில் தர்க்கம் செய்கின்றவர்களை நீர் பார்க்கவில்லையா? எங்கிருந்து அவர்கள் திசை திருப்பப்படுகின்றார்கள்? இவர்கள் இந்த வேதத்தை நம் தூதர்களுடன் அனுப்பி வைத்திருந்த அனைத்து வேதங்களையும் பொய்யென கூறுகின்றார்கள். விரைவில் இவர்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உங்களை நான் எப்படி எல்லாம் படைச்சேன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீங்க செய்யக்கூடிய எந்த ஒன்னின் பக்கமும் திரும்ப கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்ன்ற ஒரு கட்டளையோடு அல்லாஹ் அனுப்பப்பட்டிருக்கான். நான் அவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிதலை பணிய செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிய. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை பாருங்க மனிதர்களை, உங்களை நான் எப்படி எல்லாம் படைச்சேன்னு சொல்லிட்டு கட்டம் கட்டமா படைச்சு உங்களுக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து ஒரு நிர்ணயித்த ஒரு நேரத்தை அடையிறதுக்காகவும் இந்த உண்மையெல்லாம் நீங்க அறிஞ்சு அந்த அல்லாஹுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒவ்வொரு நிலைமைகளா கொண்டு வந்திருக்கேன். அவன் தான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்குறான், மன்னிக்க செய்யறான். அவன் ஆகுன்னு சொன்னதும் ஆகிவிடக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட ரப்புடைய வசனங்களையா நீங்க தர்க்கம் செய்றீங்க? எந்த பக்கம் உங்களுக்கு திசை மாறுது? இவங்க இந்த வேதத்தை நம்ம தூதர்கள்ட்ட அனுப்பி வச்சப்போ இந்த வேதங்களை பொய்ன்னு சொல்றாங்களே, இப்படி சொல்லக்கூடியவங்க விரைவில் தெரிஞ்சுக்கிடுவாங்க என்ன நடக்குங்கிறத. அடுத்தடா அப்பொழுது அவர்களுடைய கழுத்துகள் விலங்குகளாலும் சங்கிலிங்களாலும் பிணைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கொதிநீரின் பக்கம் இழுத்து வரப்படுவார்கள். பின்னர் நரகத்தில் வீசி எறியப்படுவார்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்த மற்ற கடவுள்கள் இப்போது எங்கே என்று அவர்களிடம் கேட்கப்படும். அப்போது அவர்கள் பதிலளிப்பார்கள், அவர்கள் எங்களை விட்டும் காணாமல் போய்விட்டார்கள். உண்மையில் நாங்கள் இதற்கு முன்பு எதனையும் அழைத்து கொண்டிருக்கவில்லை. இவ்வாறாக நிராகரிப்பாளர்கள் வழி கெட்டிருப்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவான். அவர்களிடம் கூறப்படும்,
உங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டதற்கு காரணம் நீங்கள் உண்மைக்கு மாற்றமானதை கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள், பூரிப்பில் இருமாந்து கொண்டு இருந்தீர்கள். இப்போது நரகத்தின் வாயில்களில் நுழையுங்கள், நீங்கள் அதிலேயே நிரந்தரமாக வீழ்ந்து கிடக்க வேண்டியுள்ளது. அகங்காரம் கொண்டவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டதாகும். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப இவ்வளவும் சொல்லியாச்சு. உங்களுக்கு நேர்வழி வந்து நீங்க ஏத்துக்கறல, நீங்க அல்லாஹுக்கு இணை வைப்புக்கு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பதில் சொல்லப்படும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டீங்களே, இங்க நரகத்துக்கு முன்னாடி வந்தப்போ உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூப்பிட்டு பாருங்க, எந்த ஒண்ணும் கிடைக்காது. அப்போ உங்கள்கிட்ட சொல்லவும் உங்களுடைய கதிக்கு காரணம் நீங்க தான். உண்மைக்கு மாற்றமானதுல மகிழ்ச்சி அடைந்து பூரிப்புல இருமாந்து போய் இருந்தீங்க. இன்னைக்கு நரகத்துல நுழைங்க. உங்களுடைய தங்குமிடம் இதுதான். இது ரொம்ப கெட்டது. அனுபவிங்க. அடுத்ததா நபியே, பொறுமையை கைக்கொள்ளும் திண்ணமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. எந்த தீய விளைவுகளை பற்றி நாம் இவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றோமோ அவற்றில் சிலவற்றை நாம் உன் கண்ணெதிரில் காட்டி தந்தாலும் சரி, அல்லது அதற்கு முன்பே உலகை விட்டு உம்மை எடுத்து கொண்டாலும் சரி, இவர்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியுள்ளது. மேலும் நபியே, நாம் உமக்கு முன்பு இறை தூதர்கள் பலரை அனுப்பியிருக்கின்றோம். அவர்களில் சிலரை குறித்து உமக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். மேலும் சிலரை பற்றி உமக்கு நாம் எடுத்துரைக்கவில்லை. அல்லாஹ்வின் அனுமதியின்றி எந்த ஒரு சான்றையும் சுயமாக கொண்டு வரும் ஆற்றல் எந்த தூதருக்கும் இருக்கவில்லை. பிறகு அல்லாஹுவின் கட்டளை வந்தபோது சத்தியத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மேலும் அப்போது தவறு செய்தவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹ் தான் உங்களுக்காக இந்த கால்நடைகளை படைத்திருக்கின்றான். அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் வேறு சிலவற்றின் இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அவற்றில் உங்களுக்கு இன்னும் பல பயன்கள் உள்ளன. உங்கள் இதயம் விரும்புகின்ற இடத்தை நீங்கள் அடைவதற்கு அவற்றின் மீது சவாரி செய்கிறீர்கள். அந்த கால்நடைகளின் மீதும் கப்பல்களின் மீதும் நீங்கள் ஏற்றி செல்லப்படுகின்றீர்கள். அல்லாஹ் இத்தகைய தன்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்க அவனுடைய எந்தெந்த சான்றுகளை நீங்கள் மறுப்பீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இருக்கு, அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்களுடைய தீய கதி அவங்கள எந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு, நரகத்துக்கு போறதா இருக்கு. நபியே, நீங்க பொறுமையா இருங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அந்த விஷயத்தை இந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டிட்டுறீங்க. ஒரு சிலது அல்லாஹ் உங்களுடைய கண்ணு முன்னாடியே நடக்கலாம், ஒரு சிலது உங்களுக்கு பின்னாடி நடக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இந்த மக்களும் சரி நீங்களும் சரி ரப்பு கிட்ட திரும்பி கொண்டு வரப்படுவீங்க அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை. நபியே, உங்களுக்கு முன்னாடியும் பல இறை தூதர்களை இப்படித்தான் நற்செய்தியை கொண்டு அனுப்பணும். நம்முடைய அனுமதியை கட்டுமே அவங்க போய் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. சத்தியத்தை ஏத்துக்கிட்டவங்க நேர்வழிப்படுத்தாங்க. ஆனா மாறு செய்தவங்களுக்கு நம்முடைய தீர்ப்பு முடிவாகி விட்டுருச்சு. தவறு செய்தவங்க நஷ்டமடைந்தவர்களா ஆயிட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்காக இந்த கால்நடைகள் எல்லாம் படைச்சிருக்காங்க பாருங்களேன். அதுல சவாரி செய்றீங்க, அதுல சாப்பிடுறீங்க, அதுல இன்னென்னவெல்லாம் அனுபவிக்கிறீங்க. இதையெல்லாம் பார்த்து கூட அவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டீங்களா? அடுத்ததா பூமியில் சுற்றி திரிந்து தமக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களுக்கு நேர்ந்த கதியை இவர்கள் காணவில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிக எண்ணிக்கையுடையவர்களாகவும் மிக்க பலமுடையவர்களாகவும் இருந்தனர். மேலும் பூமியில் இவர்களை விட மாபெரும் தடயங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் எவற்றையெல்லாம் சம்பாதித்தார்களோ அவை இறுதியில் அவர்களுக்கு எந்த பயனை தந்தது? அவர்களின் இறை தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது தங்களிடம் எந்த நாணம் இருந்ததோ அதிலேயே அவர்கள் மகிழ்ந்து இருந்தார்கள். பின்னர் அவர்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதன் சுழற்சியிலேயே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அவர்கள் தம்முடைய தண்டனையை கண்டபோது இணை துணையற்ற ஏகனாகி அல்லாஹுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவனுக்கு இணையானவையாக நாங்கள் ஏற்படுத்தியிருந்த தெய்வங்கள் அனைத்தையும் நிராகரிக்கின்றோம் என்று உரக்க கூறினர். ஆனால் நம்முடைய தண்டனையை கண்ட பின்னர் அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு சிறிதும் பயனளிக்காது போயிற்று. ஏனெனில் இதுவே அல்லாஹுவின் நியதி. இது அவனுடைய அடிமைகளிடையே என்றென்றும் நடைபெற்று வருகின்றது. மேலும் அந்நேரம் நிராகரிப்பாளர்கள் நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுறான், தன்னுடைய ஆற்றலை சொல்லி காட்டுறான், தன்னுடைய தூதர்களை சொல்லி காட்டுறான், முன்னாடி வாழ்ந்த மக்களை சொல்லி காட்டுறான்.
உங்களுக்கு படைச்சிருக்கிற நான் கொடுத்திருக்கிற விஷயங்களா அற்புடைகளை எப்படி இருக்குங்கிறத சொல்லி காட்டுறேன். இதையெல்லாம் சொல்லி நீங்க நிராகரிக்கக்கூடிய மக்கள் ஆகாதுங்க. அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மக்களா இருங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு என்னுடைய அருளால், என்னுடைய கருணையால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். உங்களுக்கு அழகான நேர்வழியை காட்டுறேன். இந்த உலகத்திலையும் அழகான வாழ்க்கை, மறுமையிலையும் அழகான வாழ்க்கை. நீங்க அதை நிராகரிக்கும் போது, துணைகளை இணைகளை ஏற்படுத்தும் போது என்னுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். நீங்க அப்ப நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம், தண்டனையை பார்த்துட்டோம், நாங்க கொண்ட அந்த கொள்கையில இருந்து நிராகரிச்சுட்டோம், நாங்க அந்த பல கொள்கையில நாங்க இல்ல, அந்த தெய்வங்களை எல்லாம் நாங்க நிராகரிக்கிறோம்னு இன்னைக்கு உறக்க சொன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. ஏன்னா கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்முடைய தண்டனைய கண்ணால கண்டதுக்கு பின்னாடி நீங்க நம்பிக்கை கொண்டீங்கன்னா, ஈமான் கொண்டீங்கன்னா, ஏத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஈமான் உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. எப்படி பிராவும் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த அத்தாட்சிகள் கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. கடல்ல போய் மாட்டிக்கிட்டு அந்த கடைசி நேரத்துல ரப்பி மூசா ஹாரூன் சொல்லி நான் மூசா அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய ரப்ப நான் ஈமான் கொண்டுட்டேன், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நான் அடிபணியக்கூடியவர்கள்ல ஒருத்தனா இருக்கிறேன்னு சொன்னப்ப அவனுடைய ஈமான் பயனளிச்சுச்சா? இல்ல. அது மாதிரிதான் மனிதர்களே, மக்களே, நம்முடைய தண்டனை வந்ததுக்கு பின்னாடி அந்த தண்டனையுடைய கடுமை கொடுமை அதோடைய வீரியத்தை பார்த்துட்டு நீங்க ஈமான் கொண்டீங்கன்னா உங்களுடைய ஈமான் பயனளிக்காது. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நம்முடைய வசனங்கள் எடுத்து காட்டப்பட்டுச்சு, இறை தூதர்கள் அழகான செய்திகளை சொல்லி காட்டினாங்க, அதை நீங்க பொய்ன்னு சொன்னீங்க, ஆணவம் கொண்டவங்களா இருந்தீங்க, நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தீங்க. இப்ப தண்டனையை பார்த்துட்டு நீங்க ஈமான் கொண்டா அது எந்த ஒரு பலனும் கொஞ்சம் கூட பலன் அளிக்காது. ஏண்டா அல்லாஹ்வுடைய நீதி அவனுடைய அடிமைகளுக்கு என்றென்றும் நடைபெற்று வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரம் நிராகரிப்பாளர்களுக்கு கஷ்டத்துக்குத்தான் ஆளாகுவாங்களே தவிர நன்மைக்கு வழிவகுக்காது. ஏன்னா உலகத்துல வாழையிலேயே தேவையான அவகாசத்தையும் அழகான வழிகாட்டுதலையும் கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு செஞ்ச அற்புடைகளையும் விதவிதமா எடுத்து சொல்லியாச்சு. அப்பயும் நீங்க பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, நீங்க என் மேல நம்பிக்கை இழந்துடாதீங்க, திருந்தி வாங்க, மன்னிப்பு தேடுங்க, உங்களுடைய பாவத்தை எல்லாம் நன்மையா ஆக்கி தர்றேன், இந்த உலகத்திலையும் சுகமான வாழ்க்கையை தர்றேன், மறுமையிலேயே இடேற்றமான அடுக்கடுக்கான குடியிருப்புகள்ல ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களை நுழைய வைக்கிறேன்னு சொன்னப்பெல்லாம் அதெல்லாம் கட்டுக்கதண்டீங்க, பொய்யின்றீங்க, உங்களைத்தான் மனிதரா ஒரு தூதரா தேர்ந்தெடுக்கிறாங்களா, நீங்க அலட்சியம் பண்ணீங்க. ஆமானே, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டு, ஏறி போய் சொல்ற இறைவனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த மூசாவை கொலை பண்ணிடுறேன், அந்த இறைவன் பாதுகாக்கிறானான்னு சொன்னீங்க, என்னென்னவெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு தண்டனை வந்ததுக்கு பின்னாடி ஈமான் கொண்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது எதுக்குன்னா, நாம நிராகரிக்க கூடாது, நாம அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, நாம இந்த பொய்யின்று புறக்கணிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு செய்தியும் சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்பி கீழ்ப்படிந்து எங்களுடைய ஈமானை களப்பற்றதாக உன்னிடம் சரணடையக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் ஆக்கி, யா அல்லாஹ், உன்னுடைய மாஃபிரத்துக்கும் உன்னுடைய அருளுக்கும் உரிய மக்களாக, உன்னுடைய கருணைக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிடமிருந்து இந்த அழகான அமலை ஏற்றுக்கொள்வாயாக. இதில் ஏற்பட்ட தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னித்து எங்களுக்கு நிறைவான கூலியை தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.